எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவை நிறுவனத்துலேருந்து ஒரு சூப்பரான வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூவாக வந்து வாட்ச் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆவி நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அனுப்புறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பர்சனல் டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட போட்டோகிராஃப் வந்து கேட்டிருக்காங்க. பேப்பர் பிளஸ் போட்டோல இருந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்க சைன் வந்து வரா மாதிரி நீங்க வந்து சைன் பண்ணணும். ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சொர் நேம், உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிடில் நேம் இருந்தா கொடுங்க, இல்லைனா வந்து இது ரெண்டு மட்டும் கொடுங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் நேம் கொடுங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மனைவி நேம் இருந்தா கொடுங்க, இல்ல கணவன் நேம் கொடுங்க. ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நேஷனாலிட்டி வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து என்ட்ரி பண்ணிங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்க வந்து கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆச்சா இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ மேரிட் இல்ல வந்து அன்மேரிட் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஏஜ் 1/1/2024 படி என்ன ஏஜ் ஆகுதோ அந்த ஏஜ் வந்து இங்க என்ட்ரி பண்ணிங்க. ஸோ உங்களோட ரிலீஜன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா, ஸோ இது எல்லாமே வந்து எது ஒன்று வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி வந்து சூஸ் பண்ணணும். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா இல்ல வந்து பிசியா, எம்பிசியா, ஸோ இந்த மாதிரி வந்து டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. எஸ்சி, எஸ்டிலாம். ஸோ இதுல நீங்க எதுவும் அதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ் ஆர்மி இருந்தீங்கன்னா அதையும் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லோக்கல் அட்ரஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பர்மனன்ட் அட்ரஸ் வந்து நீங்க வந்து எழுதுறீங்க. ஸோ அடுத்து வந்து மொபைல் நம்பர் எழுதுறீங்க, இமெயில் ஐடி எழுதுறீங்க, உங்களோட ஹோம் டவுன் வந்து என்ன அது சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்து போட்டுருங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன படிச்சிருக்கீங்க, அதாவது வந்து பாத்தீங்கன்னா 10வது என்ன படிச்சீங்க, மெட்ரிகுலேஷனா இல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இதுன்னு சொல்லிட்டு டீடைல்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணிடுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹையர் செகண்டரி வந்து பாத்தீங்கன்னா எங்க படிச்சீங்க, ஸோ அதோட டீடைல்ஸ் எல்லாம் வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ நீங்க வந்து எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, உங்களோட பர்சன்டேஜ் மார்க் எவ்வளோ, ஸோ இது எல்லாமே வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. யூஜி, பிஜி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன டிகிரி வந்து முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற எதனா குவாலிஃபிகேஷன், அதாவது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, ஸோ இந்த மாதிரி வந்து வேற எதனா டைப் ரைட்டிங் இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து அதை வந்து அடிஷனலா வந்து ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க வந்து எங்கன்னா ஒர்க் பண்ணிருக்கீங்களா, ஸோ அதோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்க வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ எங்க ஒர்க் பண்ணீங்க, ஸோ அதோட வந்து போஸ்டிங் பேர் என்ன, எந்த தேதியில இருந்து எந்த தேதிக்கெல்லாம் ஒர்க் பண்ணீங்க, எத்தனை இயர் ஒர்க் பண்ணீங்க, ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டீடைல்ஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ ஆல்ரெடி வந்து இவங்க இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா ஒர்க் பண்ணிருக்காங்களா, ஸோ அவங்க டீடைல்ஸ் வந்து இங்க வந்து என்ட்ரி பண்ணலாம் நீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ப்ரூஃப்க்கு வந்து உங்களோட 10th மார்க் ஷீட் வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இல்ல வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணலாம், கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட், நீங்க வந்து 10th டிகிரியா அந்த மாதிரி வந்து எஜுகேஷன் சர்டிஃபிகேட், லாஸ்ட் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து உங்க கம்பெனில வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நெஃப்ட் இல்ல வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட் அதுக்குரிய டீடைல்ஸ் ஸ்கிரீன்ஷாட்டோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டோ நீங்க வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எக்ஸ்ஆர்மினா அதுக்குரிய ப்ரூஃப் வந்து நீங்க வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உடல் ஊனமுற்றோர் அந்த மாதிரி யாரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இதுல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நீங்க வந்து எக்ஸ்ட்ரா எதனா ஆட் பண்ற மாதிரி ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ற மாதிரி இருந்தா அதுக்கு தனி ப்ரூஃப் வந்து நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க பேஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா டேட், ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்து போட்டுட்டு நீங்க இந்த அப்ளிகேஷன்ஸ்ல நீங்க இதுல சொல்ற எல்லா காப்பியும் வந்து ஒன் காப்பி வந்து பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணி மேனேஜிங் டைரக்டர், ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை, ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து சென்ட் பண்ணி விடணும். ரிஜிஸ்டர் போஸ்ட் இல்ல வந்து ஸ்பீட் போஸ்ட்ல வந்து நீங்க வந்து சென்ட் பண்ணலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நெஃப்ட் யூபிஐ வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் டீடைல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேமெண்ட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 500 ரூபா தான். அதர் கேட்டகரி எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெயிட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25% வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து நீங்க வந்து 20 மார்க் இருக்கணும். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல குறிப்பிடுற இந்த ஹையர் செகண்டரி குவாலிஃபிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க் வந்து எடுத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து செலக்ஷன் பண்றாங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50% வந்து வெயிட்டேஜ் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு 30 மார்க் வந்து சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வந்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 மார்க்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 2 இயர்ஸ்க்கு மேல அது மாதிரி வந்து ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 10 மார்க்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்க வந்து நோட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓரல் இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 மார்க் கொடுக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 10% கொடுக்குறாங்க வெயிட்டேஜ்ல.
ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 100%, 100 மார்க். ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பிஇ, பிடெக் இல்ல ட்ரிபிள் மெக்கானிக்கல், எம்இ, எம்டெக் இந்த மாதிரி டிகிரில நீங்க முடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 5 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து எம்பிஏ முடிச்சிருந்தா போதும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல வந்து முடிச்சிருக்கணும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா எனி யூனிவர்சிட்டில இருந்து முடிச்சிருந்தா போதும் சொல்லியிருக்காங்க. வேற வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வந்து மினிமம் வந்து 10 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சேல்ஸ் மார்க்கெட்டிங்ல வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. லாஜிஸ்டிக் அது குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா எம்பிஏ முடிச்சிருந்தா போதும் சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 years வந்து கேக்குறாங்க. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா வேகன்சி இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிஇ, பிடெக் முடிச்சவங்களுக்கும் எம்இ, எம்டெக் முடிச்சவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வேகன்சிக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி வந்து இருக்கு. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்பிஏ முடிச்சிருந்தா போதும், நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இது அப்படி இல்லைனாக்கா நீங்க வந்து கவர்மெண்ட்ல இல்ல வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஏ முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஎஃப்ஏ ப்ரோக்ராம் வந்து முடிச்சிருந்தா போதும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூணுத்துல ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷன் தான் போதும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் டெவலப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிஇ, பிடெக் இல்ல வந்து எம்இ, எம்டெக் படிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 5 years வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லா வேகன்சிக்கும் வந்து பாத்தீங்கன்னா salary டீடைல்ஸ் வந்து 1 lakhல இருந்து 2.5 lakhs வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து தராங்க. குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க தாராளமா வந்து அப்ளை பண்ணுங்க. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.